subject and verb. Bhuvneshwari, இந்த subject and verb நம்ம பார்க்கிறதுக்கு பாருங்க. We have a subject and verb. Always Englishல you start with the subject and verb. Right? நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் இந்த டாஸ்க்ல. எருமை போது தெரியலையா உனக்கு அதிகப்படுத்துற. All right. உனக்கு ஒரே நிமிஷம் மியூட் பண்ணிடுற எல்லாரையும். அதுக்கப்புறம் நீங்க அன்மியூட் பண்ணி பேசிக்கலாம். I'm just going to mute everyone so that when you come back you can do it, because here is what it is. ரொம்ப முக்கியமானது, ஒரு சின்னதா இருக்க மாதிரி தெரியும், நம்ம நிறைய தப்பணும், நிறைய லேர்னும் பண்ணலாம். ஒண்ணும் இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு அபிராமி மேம் படிக்கிறீங்களா? அத இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு சார். எஸ் சார். அது அப்படியே சென்டென்ஸா படிங்க. I am absent in the class. ஓகே, இந்த கிளாஸ் வராது, இந்த ஒரே ஒரு வேர்ட் தான் போடணும். நீங்க இந்த I am absent. இப்போ ஒண்ணும் இல்லை, நீங்க ஆன்சர் சொல்லணும் இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்சர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒன்று சொல்றது. மேல உள்ளது பாருங்க, நான் போல்ட் பண்றேன். Look at that. இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா இந்த வழியில நீங்க கத்துக்கலாங்கிறதா, வேற ஒண்ணும் இல்லை. இந்த சப்ஜெக்ட் வேர்பை பத்தி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. ரைட்? ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கணும். நான் அட்ஜெக்டிவ்ங்கிறத இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். மண்டே அன்னைக்கு இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். பட் ஞாபகம் வச்சுங்க, அட்ஜெக்டிவ் பண்றப்ப நிறைய கவர் பண்ணலாம். ஒரு ப்ரிப்போஷன் இருக்கும்போது நவுன் இருக்கும்போது அவ்வளவுதான். இது ஒரு 100 டிஃபரெண்ட் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஐ ஆம் ஆப்சென்ட் டேஷ் கிளாஸ். இப்ப பாருங்க, இந்த ப்ரொபோசிஷன் ஒரு 7-8 வார்த்தை தான் ரிப்பீட் ஆக போகுது. வெறும் 7-8 வார்த்தை தான் ப்ரொபோசிஷன்ல ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சார் இன் கிளாஸ் இல்ல அட் கிளாஸ்? இன் கிளாஸ் ஆப்சென்ட் வந்தாலே அபிராமி மேம் சொல்ல ட்ரை பண்ணாங்க 2-3 அட் சார். அட் வராது. ஆப்சென்ட்னு வந்தாலே நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆப்சென்ட்னு வந்தாலே ஃப்ரம் தான் வரும். ஞாபகம் வச்சுங்க. இது ஒண்ணும் இல்ல, திருப்பி இது நிறைய விஷயம் நம்ம பண்ண போறோம். வெறும் 7-8 வார்த்தை இந்த ப்ரொபோசிஷன்ல இது பண்ண. ப்ரீபொசிஷன், நீங்க வாக்கியத்தோட ஒரு பகுதியை இன்னொரு பகுதியோட கனெக்ட் பண்றது. நான் கிளாஸ்ல இருந்து ஆப்சென்ட் ஆயிருக்கேங்கிறதுக்கு ஃப்ரம் தான் வரும். இது ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம் பாருங்க. ஐ ஆம் சப்ஜெக்ட் வேர்ப். நல்லா பாத்துக்கீங்க, சப்ஜெக்ட் வேர்ப் இருக்குது. புவனேஸ்வரி, இதுல ஏதாவது டவுட்னா கேட்கணும். ஏன்னா சப்ஜெக்ட் வேர்ப் ஐ ஆம் பதில் ஹீஸ்ன்னு போடலாம், தப்பு கிடையாது. ஹீஸ் வரும், he was வரும், அவ்வளவுதான். அந்த டென்ஸை மாத்துவீங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த ஆப்சென்ட் ஃப்ரம் கிளாஸ் இந்த ஃப்ரேஸை மாத்த முடியாது. அடிக்டட்னு வந்தாலே இந்த வார்த்தை தான் வரும். என்னது? இல்ல, அடிக்டட் வந்தாலே இந்த வார்த்தை தான் வரும். Buy sweets. No, நீங்க அப்படியே எழுதிக்கணும். I am absent from class. I am addicted to sweets. Always to எழுதிக்கீங்க. I am addicted to sweets. இந்த I am நீங்க மாத்திக்கலாம். என்ன புவனேஸ்வரி, நீங்க அதை மாத்திக்கலாம் இல்லையா? அந்த I amங்கிற சப்ஜெக்ட ஐக்கு பதில் ஹீ போட்டா வாஸ் வரும், ஈஸ் வரும், மாத்திக்கலாம் இல்லையா? அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை இல்லையா? சப்ஜெக்ட். ஆனா இந்த ஃப்ரேஸ் இன்னைக்கு பார்க்க போற ஒண்ணுத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வாட்டி 2 வாட்டி பார்க்கணும். ஒண்ணும் இல்லை, எவ்வளவு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா? அழகா ஒரு புக் எடுத்து, இங்கிலீஷ் புக் எடுத்து, நமக்கு பிடிச்ச டைட்டில் எடுத்து அழகா படிச்சுட்டாலே போதும், உங்களுக்கு இது எல்லாம் வந்துடும். நல்ல ரைட்டர், ஃபாரின் ரைட்டர் எழுதின ஒரு புக்கு நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து வச்சு அழகா படிச்சுட்டோம்னா இந்த 7-8 வார்த்தை தான் திரும்ப வரும். இப்ப பாருங்க, ஐ எம் அஃபெக்டட். இது நல்லா பாருங்க, இது மொத்தமே அந்த 7-8 வார்த்தை தான். அந்த 7-8 வார்த்தையை நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 50 சென்டென்ஸ்ல எல்லாம் திருப்பி மல்டிபிள் டைம் வந்துடும். அஃபெக்டட்னு வந்தா இதுதான் வரும். ஐப்ராய் சார் ட்ரை பண்ணுங்க. 2 லெட்டர் ஃப்ரம் டிசீஸ்னு வராது. கிடையாது, இது ப்ரிபோசிஷன் பை தான். அதனால தைரியமா இது பண்ணிக்கங்க. இந்த அட்ஜெக்டிவ் இதை பார்த்துட்டு வேர்ப்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே அட்ஜெக்டிவ். இந்த காலம் பாத்தீங்களா, அட்ஜெக்டிவ் காலம்னு இறக்கிருக்கேன் பாருங்க. இந்த சப்ஜெக்ட் வேர்பை கன்ஃபார்ம் பண்ணிக்குவீங்க. என்ன மாதிரி அட்ஜெக்டிவ் வருதுன்னு பாப்பீங்க, பெயர் உரிச்சொல். அப்புறம் ப்ரிபோசிஷன் என்ன போடணும் அப்படிங்கறத பாப்பீங்க. அப்புறம் நவுன்னு போட்டுக்கலையா, நவுனா இருக்கலாம், ப்ரொனவுனா இருக்கலாம். நவுனோட ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரொனவுன், பெயர்ச்சொல் இல்ல பிரதிபெயர்ச்சொல். இதுல பாருங்க, இது ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றப்ப ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப ஈஸி ஆயிடும். இப்ப ஐ எம் அலர்ஜிக். சுமதி மேம், ஐ எம் அலர்ஜிக் ஆஃப் தி ஃபுட் சார். இல்ல டூ சார். அங்க தப்பு பண்ண கூடாது. இப்ப நீங்க ரீடிங் கொடுக்க சுமதி மேம், நீங்க ரீடிங் கொடுக்க இது அப்படியே செட் ஆயிடும், பளிச்சுன்னு வந்துடும்.
So the reading the Bhodeshwari, I am fond இது நான் வேற பேட்ச்ல சொல்லியிருக்கேன். I am fond dash him. Fond ன்னு வந்தாலே I'm fond of him. I'm fond of him. fond of him. எப்பயுமே அவனோட அன்பு ஃபாண்டுனா அன்பு அன்பு ஃபாண்டுன்னு வந்தாலே ஆஃப் தான் பாருங்க வார்த்தைக்குள்ளதான் வரப்போகுது. இப்ப பாருங்க 2 2 வாட்டி ரிப்பீட் ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப ஈஸி. புவனேஸ்வரி ஐ ஆம் அஃப்ரைட். அவளை பார்த்து நான் பயப்படுறேங்கிறது தான் ஐ ஆம் அஃப்ரைட். ஓகே, இது தமிழ்லையும் சொல்லணும். தமிழ்ல சொல்லிட்டு நம்ம கொண்டு போவோம், அப்ப இன்னும் புரியும். புவனேஸ்வரி ஐ எம் ஃபாண்ட் டேஷ்னா என்ன அர்த்தங்க? இது ஐ எம் ஃபாண்ட் டேஷ் மை பிரதர். என்னோட தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணுங்க, தப்பான போயிட்டு போகுது. ட்ரை பண்ணணும். நீங்க அதை படிச்சு காட்டணும். I am fond of him. எப்பயுமே ஆஃப் தான் வரும். ஃபாண்ட் வந்து ஆஃப் தான் வரும். எப்பயுமே ஆஃப் தான் வரும். இப்ப ஐ எம் அஃப்ரைட் டேஷ் ஹர். அவளை பார்த்து பயமா இருக்கு. ஆஃப் தாங்க சார். அஃப்ரைடுன்னு வந்தாலும் ஆஃப் தான் வரும். வேற எந்த வார்த்தையும் போட்டுற கூடாதுங்கிறது தான் முக்கியம். அவளை புவனேஸ்வரி அது ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் ஹர் தமிழ்ல சொல்லுங்க. எனக்கு அவளை பார்த்தா பயமா இருக்கு. எனக்கு அவளை பார்த்தா பயமா இருக்கு. இப்ப ஐ ஆம் தான் நீங்க மைண்ட்ல எப்பயுமே ஓடணும். இங்கிலீஷ்ல ஆரம்பிக்கிறப்ப சப்ஜெக்ட் வெர்ப்ல தான் ஆரம்பிக்கணும். நீங்க அந்த அட்ஜெக்ட்லாம் கொண்டு வந்து ப்ரொபோஷன் கொண்டு வந்து நவுன் ஃப்ரேஸ் கொண்டு வந்து நீங்க கனெக்ட் பண்ணிடலாம். ஆனா நீங்க ஆரம்பிக்கிற சப்ஜெக்ட் வெர்ப் தான் நீங்க பேசுறப்ப. வெரி குட். அப்ராம் மேம் ஐ அம் ashamed to dash my action. ஆஃப் தாங்க சார். ஐ அம் ashamed. சூப்பர். புவனேஸ்வரி ஐ அம் ashamed of my action என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஐ அம் ashamed இவ்வளவு என்னுடைய செயலுக்காக வெட்கப்படுறேன். இன்னொரு வாட்டி. என்னுடைய செயலுக்காக வெட்கப்படுகிறேன். என்னோட செயலுக்காக நான் வெட்கப்படுறேன், அவமானப்படுறேன். என் செயலுக்காக நான் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் ஐ அம் ashamed of. நான் பண்ணது தப்பு தான். ஐ அம் ashamed of my action. அழகா சொன்னாங்க. என்னுடைய செயலுக்காக நான் வெட்கப்படுறேன், வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன், அவமானப்படுறேன் அப்படிங்கிறது தான் இது. சூப்பர் சூப்பர். ரொம்ப இப்ப இந்த இதை அப்படியே எழுதிக்கணும். அந்த டைம் கொடுக்குற ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்க எழுதிக்கணும். தமிழ் எழுத வேண்டியது தமிழ்ல நீங்க நினைச்சுட்டா போதும். இங்கிலீஷ்ல எழுதணும். எழுதாம விட்டுறக்கூடாது. நான் எக்ஸல் அனுப்புறேன்னு சொல்லிட்டு நீங்க எழுதாம விட்டுறக்கூடாது. நீங்க எழுதணும். எழுதுறது வழியா நீங்க படிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். 100 வாக்கியத்தையும் எனக்கு படிச்சு காட்டணும். ஐயப்பராஜ் சார் அதை படிச்சு காட்டுங்க. அடுத்தது ஐ ஆம் அசோசியேட்டட் டேஷ் ஃபர்ஸ்ட் டேஷ் சொல்லிடுங்க. ஐ ஆம் அசோசியேட்டட் டேஷ் தமிழ் இப்ப தமிழ் என்னவா இருக்கும் ஐயப்பராஜ் சார்? தமிழ் என்னவா இருக்கும்? நான் அவனுடன் இணைந்துள்ளேன். அவ்வளவுதான். அவனோட இணைஞ்சிருக்கேன். இப்ப வந்து இப்ப பாருங்க, அப்படியே நீங்க ஒரு வார்த்தை படிக்கிறோம், 3 வார்த்தை படிக்கிறீங்க. 3 வார்த்தையை ஒன்னா சேர்க்கிறீங்க. இதான் கலகேஷன் பாங்க. அப்படி கொத்தா படிக்கிறீங்க. அசோசியேஷன் வந்தா வித் தான் வரும். சோ வித் இப்ப நீங்க சப்ஜெக்ட் வந்து ஹி இஸ் அசோசியேட்டட் வித் மீன்னு மாத்திக்கலாம். எப்படி வேணாலும் சப்ஜெக்ட் வெர்பை மாத்திக்கலாம். சப்ஜெக்ட் வெர்பை நான் ஒன்னா போட்டுருக்கிறது காரணம் என்னன்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு தாவறப்ப சப்ஜெக்ட் பயங்கரமா யோசிக்கிறோம். இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு ஸ்லேட் பண்ணிட்டு லே அவுட் பண்ணிட்டு நீங்க இந்த ஏரியா நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னாக்கா சப்ஜெக்ட் வெர்பு சரியா வந்து உட்காந்துரும். நீங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா அட்ஜெக்ட் ஐயோ அடுத்தது என்னன்னு பார்த்துட்டு சப்ஜெக்ட் வெர்பு போட்ட விட்டுருவோம். ஏன்னா தமிழ்ல சப்ஜெக்ட் வெர்பு தனியா இது மாதிரி தனிச்சு நிக்காது. ஸோ தமிழ் நினைச்சிட்டு பேசுறப்ப இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதை விட்டுருவோம். இதை நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டு இதை கொண்டு வரணும். அவ்வளவு. திருப்பி ஐயப்பராஜ் சார் ஐ எம் அட்டாச்ட் டேஷ் தமிழ்ல என்னங்க? இதுக்கு என்ன? இதுக்கும் அதே தான். அட்டாச் ஆயிருக்கேன், அவனோட சேர்ந்து இருக்கேன். பற்று வச்சிருக்கேன். பற்றா இருக்கேன். அவனோட க்ளோஸா இருக்கேன், பற்றா இருக்கேன். இப்ப வித் சார் இல்ல on him இல்ல வந்தாலே வித் ஆன்லாம் வராது. அபிராமி மேம் டூவா சார்? அட்டாச் எப்பயுமே டூ தான். எப்பயுமே attached to. Yes. சுமதி மேம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? I am available dash the work. I am available dash the work. I am available to the work. இல்ல ஆக்சுவலா என்னங்க தமிழ்ல என்னங்க? நான் வேலைக்கு இருக்கேன்ற மாதிரி இருக்கு சார்.
அந்த வேலைக்கு நான் அவைலபிளா இருக்கேன். இருக்கிறேன் அவைலபிளா அந்த இருக்கேன். வேலை வந்ததுன்னா என்ன கூப்பிடுங்க. நான் எப்பயுமே அவைலபிள் தான். I am available for the work. ஃபார் ஏன் டூ சொன்னீங்க நீங்க? Sorry sir. எனக்கு அந்த தமிழ்ல அந்த நினைப்பு வந்து அந்த மதர் டங்ல நினைக்கிறதுனால டூ ஈஸியா இருக்கு. கரெக்டா இருக்குமே. அவைலபிள் டு த ஒர்க் சொல்லக்கூடாது. Available for the work. அவைலபிள் ஃபார் த ஒர்க் தான் முடிஞ்சது. அவ்வளவுதான். பளிச்சுன்னு அதுல நிக்கணும். அதுல நிக்கணும். புவனேஸ்வரி நெக்ஸ்ட் ஒன். I am aware dash that. என்ன அர்த்தம்? தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்க. அதுல அவேரா இருக்கேன். தமிழ்ல சொல்லுங்க. நான் எப்படியே இருக்கேன். ஐ ஆம்னா நான் இருக்கிறேன். நான் எப்படி இருக்கேன்? நான் எப்படி விழிப்புணர்வா இருக்கேன். எனக்கு தெரியுது. அவ்வளவுதான். நான் விழிப்புணர்வா இருக்கேன். இப்ப அதான் அந்த வார்த்தை தான் வரணும். அந்த வார்த்தை தான் வரணும். அது எனக்கு தெரியுது. அது எனக்கு தெரியுது. அவேர்ங்கிறது தெரியறதுதான். எனக்கு அது தெரியுது. ஆனா என்னன்னா இங்கிலீஷ்ல அவேர்னா ஆஃப் தான் வரணும். நீங்க தமிழ் படிச்சு குழப்பிக்கவே கூடாது. அவேர்னா ஆஃப் தான் வரணும். அவைலபிள்னா ஃபார் தான். அட்டாச்னா டூ தான். அசோசியேட்னா வித் தான். அசம்னா ஆஃப் தான். அப்ரைட்னா ஆஃப் தான். ரைட்? இது எப்படி வரும்? நான் முன்னாடி சொல்ல மாதிரி தான். நீங்க என்ன எப்படி படிக்கிறீங்களோ, கேட்குறீங்களோ, எப்படி இன்புட் கொடுக்குறீங்களோ, நல்ல குவாலிட்டி இன்புட் கொடுங்க. படிங்க, கேளுங்க. ஏகப்பட்ட இன்னைக்குள்ள சோசியல் மீடியா கனெக்ஷன்ல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து உள்ள வருது. எது நல்லதுன்னு ஃபில்டர் பண்ணி உள்ள வாங்கிட்டாலே போதும். அவ்வளோ ரீடிங்க்கு அவ்வளோ ஃப்ரீயா இருக்குது. எல்லாமே அவ்வளோ லிசனிங் ஃப்ரீயா இருக்கு. இப்ப பாருங்க, ஐ ஆம் அவேர் ஆஃப் தட். எனக்கு அது தெரியுது. புவனேஸ்வரி அது புரியுதுங்களா? என்ன சொல்றேன்? ஐ ஆம் அவேர். எனக்கு தெரியுது ஆஃப் தட். அதை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கு. அவேர்னா நோயிங். நோ தான். எகைன் புவனேஸ்வரி அத அடுத்த சென்டென்ஸ படிங்க. இந்த சென்டென்ஸ படிங்க. I am awful dash max. தமிழ்ல என்னவா இருக்குங்க? நான் மேக்ஸ்ல மோசமா இருக்கேன். மேக்ஸ்ல மோசம். புவனேஸ்வரி இங்க எங்க தடங்கள் வருதுங்கிறத நீங்க பார்க்கணும். ஆஃபுலுக்கு மீனிங் புரியாம விட்டுட்டீங்களா? எஸ் சார். ஓகே. மோசம் வெரி பேட்னு அர்த்தங்க. வெரி பேட்னு அர்த்தங்க. இப்போ என்னவா இருக்கும்? அட் மேக்ஸ். ஆமா. இன்னும் போடக்கூடாது. இன்னும் போடக்கூடாது. மேக்ஸ்ல அழகா போட சொன்னாங்க. அட்னு கிளீனா சொன்னாங்க. ஐ அம் ஆஃபுல் அட் மேக்ஸ். சூப்பர். ஐ அம் ஆஃபுல் அட் மேக்ஸ். நான் வந்து மேக்ஸ்ல ரொம்ப மோசம். அபிராமி மேம் நெக்ஸ்ட் சொல்லிடுங்களேன். Sir, I am bad in maths. Yeah, bad at maths. எப்பயுமே இன்னும் சொல்லுங்க. எப்பயுமே இது வெரி பேட், இது பேட். நம்ம இந்தியால இன்னும் சொல்லிடுவோம். அப்படி சொல்லக்கூடாது. பேட் அட் மேக்ஸ். நான் மேக்ஸ்ல மோசம். மாரிஷன் இது புரியுது இல்லைங்களா? பேட் அட் மேக்ஸ் புரியுது இல்லைங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான். ஐ ஆம் பேட் அட் மேக்ஸ். இப்போ ஐ அம் குட் டேஷ் இங்கிலீஷ் நீங்க சொல்றீங்க. எப்படி சொல்லுவீங்க? குட் இன் இங்கிலீஷ். இன்னும் சொல்லக்கூடாது. குட் அட் இங்கிலீஷ். பேட் கட் வரப்ப நீங்க குட் இன் சப்ஜெக்ட் இருந்தாலே அங்க அட் தான் வருமாங்க சார். எப்பயுமே குட் கட் தான் வரும். ஓகே. நம்ம தமிழ் படிச்சிருவோம். என்னன்னாக்கா அது இன்னும் போட்டுருவோம். போட்டுறக்கூடாது. குட் அட் மேக்ஸ். ஐ அம் குட் இன் குக்கிங். குக் அது மாதிரிலாம் சொல்றாங்க. குக்கிங் சொல்றாங்க சார். எல்லாத்தையும் குட் அட் தான். அதுக்கும் அட் தான் வருமாங்க சார். ஆமா. ஆங்கிலத்தை தாய்மொழியா பாத்தீங்கன்னா படிச்சுன்னு பேசுவாங்க. மாத்தவே மாட்டாங்க. ஓகே. சூப்பர். அதனாலதான் அது சொல்றது குட் அட் புவனேஸ்வரி. நம்ம இங்கிலீஷ்ல நீங்க அப்படி சொல்லிட்டு போகணும். இந்த கோர்ஸ் விட்டு போறப்ப ஐ அம் குட் அட் இங்கிலீஷ்னு தைரியமா சொல்லணும். அப்படி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரணும். வெரி குட். அபிராமி மேம் நெக்ஸ்ட் ஒன் 17. வெளியே போங்கப்ல. அவர் கரெக்டா என்னை கேட்காரு. நீங்க தட்டிட்டு அடைக்க. I am banned. Sir, I couldn't get it, sir. இல்ல தமிழ்ல என்னன்னு அப்புறம் ஆன்சர் சொல்லலாம். தடுக்கிறதுங்க சார். தடை பண்றது. என்ன தடை பண்ணிட்டாங்க? ஐ அம் பேண்ட்னா என்ன தடை பண்ணிட்டாங்க? டூங்க சார். டூ. ஓ, அப்படியே ஆப்போசிட். பேண்ட்னு வந்தாலே ஃப்ரம் தான் வரும். ஓகே சார். மீட்டிங்ல அட்டெண்ட் பண்றதுல இருந்து என்ன தடை பண்ணிட்டாங்க. நோட் பண்ணிக்கணும். தமிழ்ல புரிஞ்சுக்கணும். இது அப்படியே இந்த செட் வந்து நீங்க இந்த வார்த்தை தான் திருப்பி வரப்போகுது பாருங்க. அட் எத்தனை வாட்டி வந்துருச்சு பாருங்க. நீங்க பார்த்தாலே ஆஃப் எத்தனை வாட்டி வந்துருக்கு பாருங்க.
நீங்க அந்த ஸ்கிரீன்ல பார்த்தாலே தெரியும். ஒரு 7-8 வார்த்தை நம்ம தூக்கத்தை போக்குற வார்த்தை. ஆனா திருப்பி திருப்பி அந்த 7-8 வார்த்தை தான் வருது. ரைட்? சோ சுமதி மேம், நெக்ஸ்ட் ஒன், ஐ அம் பிளஸ்ட் டேஷ் சன். இதெல்லாம் pretty standard. I'm blessed with போயிட்டே I'm blessed of your son. இல்ல, தமிழ்ல சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் மகனால சார். எனக்கு ஒரு மகன் கிடைச்சிருக்கான், அதனால நான் கொடுத்து வச்சிருக்கேன். எப்பயுமே வித்துதான். With your son. I'm blessed with your son. அடிக்கணும். வித்துதான். நோட் பண்ணிக்கங்க. ஐயப்ராஜ் சார், இது எல்லாமே நீங்க சொல்றப்ப, எழுதுறப்ப, பேசுறப்ப கிளீனா எழுதணும். இவ்வளவுதான். இந்த காம்போனண்டே இவ்வளவுதான். இங்கிலீஷ் ஒரு 5 வார்த்தையில ஒரு வாக்கியத்தை பக்காவா நீங்க வைக்கிறீங்க பாருங்க. அவ்வளவுதான். பிளஸ்ட்ல வித்துதான், வேற எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப தைரியமா அடிக்கலாம். பேண்ட்னா ஃப்ரம் தான், குட்னா அட்டுதான், பேட்னா அட்டுதான், அவ்வளவுதான். சூப்பர். ஐயப்ராஜ் சார், இது என்ன இருக்குது? I am brilliant days dancing. இப்ப தமிழ்ல சொல்லுங்க, எப்படி உள்வாங்கி இருக்கீங்க? நான் வந்து டான்சிங் நாட்டியத்துல திறமையான. அப்ப பிரில்லியன்ட்னு வந்தா என்ன வரணுங்கிறதா நமக்கு கணக்கு. I am brilliant. அதுதான் வரும், வேற எதுவும் வராதுங்கிறதா உண்மை. அட்டா சார். பியூட்டிஃபுல். குட் அண்ட் பேட் அண்ட் பிரில்லியன்ட். சூப்பர். சோ பின்னாடி நெக்ஸ்ட் வீக்ல ஒரு கிளாஸ் அப்படியே கிளாசிஃபை பண்ணுவோம். அப்படியே அந்த 6-7 டைப்பையும் கிளாசிஃபை பண்றப்ப தெளிவா இருக்கும். ஆனா இப்ப வந்து இப்படிதான் போகணும். ஈகர், இப்ப அருமையா சொன்னார் ஐப்ராஜ் சார். புவனேஸ்வரி, இத படிங்க. I am eager dash more. ரைட். 2 வராதே. ஈகர் 2 மோர் எப்படி வரும்? வராதே. ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லுங்க. ஐ எம் ஈகர் டேஷ் மோர்னா என்ன அர்த்தம்? அவங்க ஐ எம் ஈகர் டு டூ இட் அப்படிங்கிற ஒரு நார்மல் சென்டென்ஸ் சொல்றாங்க. இந்த இடத்துல ஈகர் டு மோர் வராதே. ஈகர் டு டூ இட் பாருங்க. ரொம்ப ஆவலோட இருக்கிறேன், மிக ஆவலோட இருக்கு. இன்னும் வேணும் எனக்கு, இன்னும் வேணும், ரொம்ப eager for more, right? Look at that, eager for more, very important, very important. Eager with இல்ல, eager for. Yeah. Now ஈஸ்வரன் சார் அழகா சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க ஃபுல்லா அபிராம் மேம் eager to சொன்னது வராதுன்னு எப்படின்னு புரியுதா? 2க்கு அப்புறம் அங்க verb வருது பாருங்க. I am capable dash doing. லோகநாதன் சார் அப்படியே ஒரு அடி அடிச்சிருங்களேன். தப்பா ஆனா ஆயிட்டு போகுது. Sir, I am capable for doing, sir. For doing, sir. இந்த இடத்துல for doing வராதே. Capable வராதே. ட்ரை பண்ணலாமா? I'm capable of doing. Of. எனக்கு அது பண்றதுக்குரிய திறமை என்கிட்ட இருக்கு. கேப்பபிள் ஆஃப். அழகா எழுதிக்கீங்க. அத நீங்க எழுதுங்க. அந்த 5 வார்த்தையுமே நீங்க எழுதிக்கலாம். அதுக்குரிய நேரம் இருக்குது நமக்கு. 5 வார்த்தை எழுதிக்கலாம். சூப்பர். கேப்பபிள்னாலே மைண்ட்ல ஓடணும். அப்படி பண்ணமே, அதை பண்ணமே, இதுதானே வந்துங்க. நீங்க ஒரு வார்த்தைக்கு பேர் 3 வார்த்தை தெரிஞ்சுக்கிறீங்க பாருங்க. இந்த நவுன் ப்ரொனவுன்ல ஒண்ணுமே இல்லை பாருங்க. இப்ப நீங்க பின்னாடி போக பாப்பீங்க. சும்மா ஒரு வார்த்தை வச்சிருக்கோம், ஒரு நவுனு. அந்த நவுன் ப்ரொனவுன் காலத்துல ஒண்ணுமே இருக்காது. ப்ரிப்போசிஷன்ல 5-6 வார்த்தை திருப்பி ரிப்பீட் ஆகும். இந்த அட்ஜெக்டிவ் மட்டும் படிச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். சப்ஜெக்ட் வர்பு ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு நம்ம கஷ்டமே படக்கூடாது. மைண்ட்ல வந்து இது அப்படியே ஒண்ணு எப்படி ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. 5 காலம் தான். எவ்வளவு பாக்கியம் பாருங்க. எவ்வளவு. அபிராமி மேம், ஐ எம் சர்டன் டேஷ் தட். தமிழ்ல என்னங்க? I am certain of that. உறுதியா இருக்கேன். நான் அதுல உறுதியா இருக்கேன்னு சொல்லுங்க. நான் அதுல உறுதியா இருக்கேன். அப்பாடா, நான் அதுல உறுதியா இருக்கேன். புவனேஸ்வரி என்ன சொல்ல வந்தீங்க? I am certain of that. தமிழ்ல என்ன சொல்ல வந்தீங்க? I am certain of that. Very good. நான் வந்து அதுல உறுதியா இருக்கேன். இதுதான் நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். நான் வந்து அதுல உறுதியா இருக்கேன். ஓகே புவனேஸ்வரி, நெக்ஸ்ட் ஒன். I am clever to speech. No. At speech. Off speech இல்ல, clever of speech வராது. At speech. At speech. At speech. clever, good, bad தான் ஒரு கேட்டகரியா வருது. தமிழ்ல என்னங்க? நான் பேச்சுல திறமையானவன் சொல்றாங்க. நான் பேச்சுல திறமையானவன். அவ்வளவுதான். சந்திரமானவன், திறமையானவன்.
அருமை அருமை அருமை. எப்படி நீங்க கொண்டு வரீங்க சப்ஜெக்ட் வகுப்பு அப்படியே மாத்தி நீங்க சீவாஸ் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா இது மாறாது. ரைட், சூப்பர் சூப்பர். ஐப்ராஜ் சார், நெக்ஸ்ட் ஒன். I am completed day's task. தமிழ்ல என்னவா இருக்கும்? டாஸ்க்னா வேலை. வேலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கேன். ஐ ஆம் கமிட்டட், நான் வேலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஏதாவது தெளிவா சொல்ல முடியுமா? நான் அந்த வேலையில கண்ணும் கருத்துமா இருக்கேன். கண்ணும் கருத்துமா இருக்கேன். நான் அந்த வேலையில கண்ணும் கருத்துமா இருக்கேன். ஏதோ சொல்ல மேம், சுமதி மேம் ஏதோ சொல்ல வந்தீங்களா, சொல்லுங்க. I am committed at task, sir. கமிட்டட் வந்தா இந்த வார்த்தை தான் வரும். ஆனா தமிழ்ல என்ன சொல்ல வந்தீங்க? தமிழ் நானும் கமிட் ஆயிருக்கேன்னு சொல்லுவாங்க, அது தமிழ்ல சொல்ல வரலன்னு சொன்ன வந்தேங்க சார். கண்ணும் கருத்துமா, அது புரியுதா? அதுலயே நம்ம வந்து கமிட்டடா இருக்கிறது. ஓகே ஓகே. கண்ணும் கருத்துமா அந்த வேலையில இருக்கேன். சார் ஃபார் எப்பயுமே கமிட்டட் டு. நீங்க படிக்கிறப்ப கேட்கிறப்ப இது உறுதிப்படும். இது எல்லா வார்த்தைகளும் நம்ம சொல்ற ஒவ்வொரு இதுவும் உறுதிப்படும். ஆனா நீங்க படிச்சா மட்டும்தான் உண்டு, நீங்க கேட்டா மட்டும்தான் உண்டு பேச முடியும். ரைட், ஒரு கோர்ஸ் வச்சு அப்படியே மனப்பாடம் பண்ணி எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அபிராமி மேம், நெக்ஸ்ட் ஒன். சார் 2 தான் சார். கமிட்டடுக்கு வந்து 2. நீங்க என்னன்னு சொல்லிட்டு தமிழ்ல எனக்கு சொல்லணும். அப்பதான் எல்லாருக்கும் புரியுங்க. எல்லாருக்கும் அப்பதான் உள் வாங்கிக்குவாங்க. ஏன்னா அந்த மேட்டரை சொல்லுங்க. அந்த மேட்டரை அதற்காக சம்பந்தப்பட்ட அது இது சம்பந்தம் கிடையாது. 2 மீனிங் கன்சர்னுக்கு 3 மீனிங். ஒண்ணு சம்பந்தப்படுறது, இன்னொன்னு கம்பெனியை வந்து கன்சர்ன் பாங்க, இன்னொன்னு கவலை, இந்த இடத்துல கவலை. Sir, with the matter. I am concerned of the matter. இல்ல, ஆஃப் கிடையாது. Sir, with concern with the matter. வித் கிடையாது. At the matter. For the matter, sir. நோ கிடையாது. தமிழ்ல சொல்லவா? தமிழ்ல அந்த விஷயத்தை பத்தி எனக்கு கவலையா இருக்கு. About sir. Wow, about. நோட் பண்ணி கன்சர்ன் அபௌட் worried about nervous about அப்படியே ஒரு அந்த கேட்டகரி, அந்த எமோஷன் வந்து ஈக்குவலா இருக்கும். எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணா இருக்கும். சோ அதுல எல்லாமே அபௌட் தான் வரும். about the matter, about the I am concerned about the matter. அந்த விஷயத்தை பத்தி எனக்கு கவலையா இருக்குது. வெரி குட். லோனா சார் விடாதீங்க, நீங்க புடிங்க. நீங்க அடுத்தது கான்ஷியஸ் நீங்க படிங்க, எனக்கு படிச்சு காட்டுங்க. I am conscious dash the action. தமிழ்ல எனக்கு சொல்லுங்க. I am conscious dash. தமிழ்ல எனக்கு சொல்லுங்க. நான் ரொம்ப கவனமா இருக்கேன். அவ்வளவுதான். கவனமா இருக்கேன், விழிப்புணர்வோட இருக்கேன், கவனமா இருக்கேன். இந்த கான்ஷியஸ் வந்தா இந்த வார்த்தை தான் வரும். அடிக்கலாம். கான்ஷியஸ் வந்தா இந்த வார்த்தை தான் வரும். வராதே. Can you repeat? சுமதி என்ன சொல்றாங்க? I am conscious at the actions. அட்ட வராதே. அபிராமி மேம், Of the sir, of the action. கான்ஷியஸ் வந்து ஆஃப் தான். நோட் பண்ணிக்கிங்க. நீங்க தமிழ் படிச்சது மைண்ட்ல படிக்கலாம், தமிழ் எழுத வேணாம். பட் இங்கிலீஷ்ல எழுதியே ஆகணும். எழுதிட்டு நீங்க படிச்சு எனக்கு அனுப்புனீங்கன்னா படிச்சு கமிட்டட் டு கன்சர்ன் அபௌட் கான்ஷியஸ் ஆஃப். வாவ். புவனேஸ்வரி, கியூரியஸ். I am curious dash it. என்ன அர்த்தம்? Sir, நான் அத பத்தி ஆர்வமா இருக்கேன். I am ரொம்ப ஆவலா இருக்கேன். curious about it. அங்க ஈகர்னு போட்ட மாதிரி கியூரியஸ். about it. கியூரியஸ்னா about it தான். சூப்பர். ஐப்ராஜ் சார், நெக்ஸ்ட் ஒன் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். I am dedicated days the job. தமிழ்ல அந்த ஜாப்பை செய்யறதுல அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிப்பு உணர்வோட சொல்லல. கமிட்டட்னு சொன்னாங்க பாத்தீங்களா, கண்ணு கருத்துமா இருக்க மாதிரி அர்ப்பணிப்பு உணர்வோட இருக்கேன். dedicated to the job. எழுதிக்கிங்க. இந்த few seconds கொடுக்கிறது எழுதுறதுக்கு தான் எழுதிக்கணும்.
நீங்க எழுதணும். அப்படியே போற மாதிரி கடந்து போயிட முடியாது. டெடிகேட்டர் எங்க வந்தாலும் இந்த 2 வரும். நல்ல புக் படிச்சீங்க, நல்ல ஒரு பேச்சை கேட்டீங்கன்னா அப்படியே இருக்கும், அப்படியே உள்வாங்கிக்கணும். அது மூலமா தான் நீங்க பேச முடியும். அது மூலமா தான் பேச முடியும். எஸ் அபிராமி மேம். Sir, I am delighted to the results. Oh no. I am delighted about the results, sir. No. Of the result. No. I am delighted na மகிழ்ச்சி அடைகிறேன் தானே சார் வரும். ஆமா, the results தான் முக்கியம். ரெண்டுத்தையும் பார்க்கணும். ரெண்டு சைடு பார்த்து உள்ள இறங்கணும். 4 letters. 4 letters. From sir. இல்ல. I am delighted with வருமாங்க சார். With the results. Please with the results. Delighted with the results. இப்ப பாருங்க, நீங்க இத பார்த்துட்டு நீங்க ஒரு நல்ல புக் படிக்கிறப்ப எல்லாம் ஈஸியா வந்துரும். டிலைட் வித் எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் படிச்சிட கூடாது. டிலைட்டட்னா வித் தான் வரும். எஸ் புவனேஸ்வரி, this one read it out. I am depend dash him. Dependent. I am dependent on him. சொல்லுங்க புவனேஸ்வரி, தமிழ்ல I சொல்லுங்க. am Dependent of. அவனை சார்ந்து இருக்கிறேன். அவனை சார்ந்து இருக்கு. அருமை 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 அருமை. சூப்பர். டிபெண்டன்ட் ஆன் ஹிம் ஈஸ்வரன் சார் டிபெண்டன்ட் ஆன் ஹிம் அப்படின்னாலே ஆல் ரைட். நவ் இதுக்கு முன்னாடி க்ளூ இருக்குது, நம்ம we can do it. கேட்கலாமா? லோகநாதன் சார் பிடிக்கலாமா? லோகநாதன் சார், I am depressed dash it. டிப்ரெஸ்ட்னா ரொம்ப கவலையா மன அழுத்தத்துல இருக்கேன். ஓகே. Buy it. இல்லையே. I am depressed about it. Very nice. Super. She got it. 1 second. Depressed about it. என்னோட மவுஸ் கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணுது, பாத்துக்கலாம். ஆல் ரைட். டெஸ்பரேட்னா என்ன? ஃபர்ஸ்ட் அதை படிங்க. நீங்க அதை படிங்க. we will go with it. Desperate. சார் desperate நான் பிரிஞ்சிருக்கா சார்? Desperate நல்லா பாத்துங்க. Desperate. I am very desperate. நம்பிக்கை ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கு அப்படின்னா எனக்கு கட்டாயமா கட்டாயமா வேணும். யார் அடிக்கலாம்? 3 letters. பாரா சார். எனக்கு வேணும், அழிச்சாட்டி பிடிச்சு வாங்கிக்கிறோம். அவ்வளவு முக்கியம் அது. I am desperate for that. டெஸ்பரேட்னா என்னது? டெஸ்பரேட்னா கட்டாயமா வேணும். டெஸ்பரேட் கட்டாயமா வேணும். ஓகே. ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கான் அப்படிங்கிறது. இப்ப லோகநாதன் சார் அப்படியே I am detached from it. பிரமாதமா சொன்னாரு. அதுல இருந்து நான் விலகிக்கிறேன். விலகி வந்துடுறேன். I am detached from it. பாருங்க, அங்க attached to ன்னு போட்டீங்க. நல்லா பாருங்க, மேல பாருங்க, அப்படியே ஆப்போசிட் வந்து பாருங்க. I am attached. நான் பற்று உள்ளவனாக இருக்கிறேன். நான் அப்படியே டிட்டாச் ஆப்போசிட் to from மாறிச்சு பாருங்க. அவ்வளவு, அதுதான் கணக்கு. அந்த சைடு தான் நம்ம இது பண்ணிக்கணும். சூப்பர். லோகநாதன் சார் அடுத்தது எப்படி படிங்க? I am devoted dash my studies. Devoted என்ன தெரியும் சார்? டிவோட்டட்னா பக்தி உள்ளவனாக இருக்கிறேன். பக்தி. பயபக்தி Of my studies, sir. For my studies. நோ, என்னையே நான் கொடுத்துட்டேன். Of sir. Of. ஏதோ சொல்ல வராங்க. On my studies. அபிராமி மேம். Sir, devoted to my studies. devoted to தான். Devoted to. Okay sir. சோ இதோட அந்த இதுதான் உங்களுக்கு அடிக்டட் டு எல்லாம் வந்தது பாருங்க. அப்படியே கொடுத்துடுறோம், அப்படியே அர்ப்பணிச்சிடுறோம். டிவோட்டட்னா டூ தான் வரும். நீங்க இந்த சமயத்துல ப்ரொபோஷன் கத்துக்கிறோம், அந்த அட்ஜெக்டிவ் என்னன்னு கத்துக்கிறோம், இந்த அட்ஜெக்டிவ் பிளஸ் ப்ரொபோசிஷன் சொல்ற இந்த கான்செப்டை கத்துக்கிறோம். அப்புறம் அந்த வாக்கியத்துல ஒரு பகுதியையே கம்ப்ளீட்டா இணைக்கிறதையும் கத்துக்கிறோம். எவ்வளவு விஷயம் பாருங்க. ஆனா அவ்வளவு நீங்க கூர்மையா இருக்கணும். யூ ஹேவ் டு பி டிவோட்டட். இது டிவோட்டடா இருக்கணும். இந்த இங்கிலீஷ் லேர்னிங்க்கு அடிக்ட் ஆகியே போயிடணும். இங்கிலீஷை கத்துக்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு வர்றப்ப யூ ஆர் ஐ எம் டிவோட்டட் டு லேர்னிங் இங்கிலீஷ். ஐ எம் டிவோட்டட் டு லேர்ன் இங்கிலீஷ் எப்படி வேணும்னு சொல்லுங்க. சூப்பர் அபிராமி மேம். ஐ எம் டிஃபரெண்ட். இதை படிச்சுட்டு எனக்கு தமிழ்ல சொல்லுங்க, அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லுங்க.
சார் நான் அவனிடமிருந்து வேறுபட்டவன். வேறுபடுகிறேன். I am different from வெரி him. நைஸ், வெரி நைஸ். From him. ஃப்ரம் ஹிம். தமிழ் காலேஜ்ல ஒர்க் பண்றாங்கிறது அவ்வளவு ஈஸியா வெளிப்படுது பாருங்க. அவ்வளவு அருமை. தமிழுக்கு பேராயுதம் ஒரு கேடைய மாதிரி யூஸ் பண்ணலாம், நீங்க அருமையா பயன்படுத்தலாம். சூப்பர். புவனேஸ்வரி, read it out. The next one. I am disassociated dash her. தமிழ்ல என்னவா இருக்கு? குத்து வைப்பா சொல்லுங்க, தோராயமா சொன்னா போதும். இடமிருந்து நான் துண்டிக்கப்பட்டேன். துண்டிக்கப்படுறது. துண்டிக்கப்படுறதுதான், அவ்வளவுதான். டிசோசியேட் பக்கத்துல அடுத்தது இங்க டிட்டாச்ட் வந்தது அதே மாதிரி தான் பாருங்க, அதே மாதிரி தான். From her. டிஸ்கனெக்டட் ஃப்ரம் ஹர். அருமை அருமை அருமை. பாருங்க, அந்த லாஜிக் வச்சு அடிச்சிடலாம். வாவ், வெரி குட் வெரி குட். அபிராம் மேம், நெக்ஸ்ட். Sir, I am distant from her. டிஸ்டன்ட் என்னங்க? தொலைவு. அவ தூரமா இருக்க. தூரமாக இருக்கு. இப்ப சொல்லுங்க, from her, ரைட்? அவ்வளவு எழுதிக்கிங்க. டிஸ்டன்ட் வந்து from, disconnected, அந்த சில வார்த்தை மட்டும் எத்தனை வாட்டி வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்கிரீன்லயே 5 வாட்டி from வந்திருக்கு பாருங்க. அப்ப எவ்வளவு முக்கியம் அந்த வார்த்தைகள்லாம். வெறும் 6-7 வார்த்தை எவ்வளவு முக்கியங்கிறத அது பறைசாற்றி கொண்டே இருக்கிறது பாருங்கள். எஸ் சுமதி மேம், இது படிங்க. I am eligible for the job. அப்படின்னு என்ன அர்த்தங்க? அந்த வேலைக்கு நான் தகுதியானவங்கன்னு சொல்றேன். சூப்பர். I am eligible for the job. அப்படியே பக்கத்துல பாருங்க, போட்டுருக்க பாருங்க. I am suitable. சுமதி மேம் again. I am suitable for the work. அப்ப அவ்வளவுதான். அந்த ஜாப் ஒர்க்னு சும்மா அந்த போட்டுருங்க. வேலைக்கு நான் பொருத்தமானவன். போட்டுருங்க. சூட்டபிள்னா இன்னும் சூட்டபிளா இருக்கு. எலிஜிபிள்னா குவாலிஃபிகேஷன் தான் இருக்கு, ரைட்? அது தகுதியானது தகுதியானது தகுதி. ஐ எம் எலிஜிபிள். மாரீஸ்வரன் சார், இத பிடிச்சிக்க முடியுதா? பிடிச்சிக்கலாமா? அல்ல ஆடியோ இல்ல. கொஞ்சம் புரியுது சார். ஓகே, நோட் பண்ணுங்க, எழுதுங்க. அப்படியே படிச்சு எனக்கு அனுப்பி விடுங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்படியே கொண்டு வந்துடலாம். ஓகே சார். யா, புவனேஸ்வரி, நெக்ஸ்ட் ஒன். I am jealous dash her. என்ன அர்த்தங்க? ஃபர்ஸ்ட் அர்த்தம் சொல்லுங்க, அப்புறமா பார்க்கலாம். நான் அவள பொறாமையா இருக்கு. நினைச்சு பொறாமைப்படுறேன். அவ பொறாமையா இருக்க, பொறாமைப்படுறேன், எல்லாமே ஓகே தான், எல்லாமே கரெக்ட். அருமை அருமை. அப்ப எனக்கு சொல்லுங்க புவனேஸ்வரி, என்னங்க இது? Yes, from her. இல்ல, jealous of her. எப்பயுமே ஆஃப். எப்பயுமே ஆஃப். என்எஸ் பெரும் பொறாமை. என்எஸ் அதற்கு ஜெலஸ்னா நார்மலா பொறாமை, என்எஸ்னா பெரிய பொறாமை. என்ன வரும்? Envious of her. Excellent stuff. Excellent. Super. Now, Bhuvaneshwari again. I am excellent dash it. பழசெல்லாம் யோசிச்சு பாருங்க, படாருன்னு வந்துடும். இதே மாதிரி இதே எமோஷனல் நம்ம பண்ணிருக்கோங்க. அபிராமி மேம். Sir, I am excellent in it. Sir, with அட்டுதான். குட், பேட், எக்ஸலண்ட் எப்படி வந்து பாருங்க. ஆஃபுல். இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து அந்த எக்ஸ்ட்ரீம் வரலும் திறமையை குறிக்கிறதுக்கு ஐ எம் எக்ஸலண்ட் அட் இட், இஸ் எக்ஸலண்ட் அட் தட். இந்த அட்டு யூஸ் பண்ணாலே நீங்க அடுத்த லெவலுக்கு போயிடுறீங்கன்னு. இன்னும் யூஸ் பண்ணக்கூடாது, தமிழ் படிச்சிடக்கூடாது. எஸ், ஐ எம் எக்ஸலண்ட் அட் இட். புவனேஸ்வரி, தமிழ்ல சொல்லுங்க. ஐ எம் எக்ஸலண்ட் அட் இட்னா என்ன அர்த்தம்? நான் அதுல திறமை வாய்ந்தவன். அது ரொம்ப திறமையா இருக்கு, எக்ஸலண்டா பண்றேன், அது ரொம்ப சூப்பரா பண்றான். ஹி இஸ் எக்ஸலண்ட் அட் இட்னா அவன் சூப்பரா பண்றான், ரைட்? லோகநாதன் சார், இந்த நீங்க இது பண்ணுங்க. I am perfect dash it. ரொம்ப கரெக்ட்டா இருக்கேன் அதுல. சூப்பர் கரெக்ட்டா இருக்கு. அப்ப என்ன வருங்க இது? அதுக்கும் அட்டுதான் சார். சூப்பர். ஆனா இங்க பாருங்க, I am expert. Careful. half sir, half expert half. half வராது, அட்டு வராது. இங்க குட் பேட் இதுல வராது. I am expert in preparing. பார்க்கணும், பார்த்துட்டு சொல்லணும். in preparing gerund. in preparing
I am expert in repairing. ரிப்பேர் பண்ண பழுது பார்க்கறதுல நான் பெரிய எக்ஸ்பர்ட். இந்த இடத்துல இன்னுதான் வரும். இது ரூல் ஏன்னு கேட்க வேண்டாம், இதுதான். ஸோ சில கொஸ்டின்ஸுக்கு ஆங்கிலத்துல பதிலே கிடையாது. அதுதான் பண்ணணும். READ எப்படி படிக்கணும்? ரீடுன்னு சில வாட்டி படிக்கணும், ரெட்டுன்னு சில வாட்டி படிக்கணும். அது ஏன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரே ஸ்பெல்லிங்கா இருக்கு, ஏன் அப்படியா? அதுதான் ஆங்கிலம். ரைட், வெரி குட். தட் இஸ் வாட் இட் இஸ். எஸ். Next one. Sir, I am excluded at the list. No. In the list. sir. From the list. சொல்லுங்க. From the list. ஆமா, டிட்டாச்ட் வந்து எக்ஸ்க்ளூடட். ஒரே எமோஷன், ஒரே கேட்டகரி வேர்டு. அது பார்த்தாலே அடிச்சிடலாமே. Excluded, detached, dissociated, disconnected from the list, excluded from the list. இந்த மீனிங்க உள்வாங்கிட்ட படான்னு வந்துரும் கட்டாயம் வரும். அபிப்ராய் சார், நெக்ஸ்ட் ஒன். I am experienced days the work. Experienced on the work. எக்ஸ்பீரியன்ஸ்னாலே இதுதான். At sir. இல்ல, To the work, sir. no, Abhirami ma'am. I am experienced in the work. In the work, sir. From. In the work. We are halfway through. 9:30 குள்ள முடிக்கிறோம். இந்த 100 லிஸ்டையும் முடிக்கிறோம் நம்ம. I am exposed to Bhuvaneshwari. I am exposed dash the task to the task. Exposed to the task. So அதுல எனக்கு எக்ஸ்போஷர் இருக்குங்கிறது தான் எக்ஸ்போஸ் டு த டாஸ்க். அந்த டாஸ்க் நான் முன்னாடியே பண்ணிருக்கேன். சோ அதனால எக்ஸ்போஸ்ட் டு த டாஸ்க். நான் அத நான் வர்க் பண்ணிருக்கேங்கிறது தான் எக்ஸ்போஸ். வெரி குட். எக்ஸ்போஸ் டு த டாஸ்க். அகைன் அபிராமி மேம், கோ ஃபார் இட். I am famous of that. I am famous in that. Of that. Off. இன்னும் வராது, ஆஃப் வராது. ஃபேமஸ், பாப்புலர். For that, miss. நோட் போடணும். இப்ப ஃபேமஸ் மட்டும் கத்துக்கலாம், ஃபாரியும் கத்துக்கிறீங்க. ஃபாருக்கு அப்புறம் திஸ் அண்ட் தட்னு போட்டு இந்த ஃப்ரேஸே கத்துக்கிறீங்க. இந்த ஃப்ரேஸை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வகுப்பு இணைச்சா முடிஞ்சு போச்சு. புவனேஸ்வரி, நம்பிக்கை வருதா? பண்ணிடலாமா? Yes, sir. Yes, very good. Now, Bhuvaneshwari, next one. I am famous for that. I am fit. பேர் போடுவேன். இது அடுத்தது. I am fit dash that. I am fit for that. அதுக்கு நான் தகுதியானவன். I am suitable. Suitableங்கிற வார்த்தை வந்து fit வந்திருக்கு பாத்தீங்களா? அவ்வளவுதான். I am suitable for that. I am eligible for that. I am fit for that. எவ்வளவு அருமையா வந்து பாருங்க. திருப்பி வருது பாருங்க. சுமதி மேம், next one. I am fluent in English, sir. I am fluent in English. Super. I am good at English. I am fluent in English. I am good at English. I am fluent in English. All right. I am fearful. I am fearful of that. Fearful of that. Off பண்ணலாமா? About that, sir. About is better word, loosely connected. I am fearful about it. I am fearful about it. Focused. அது வந்து எனக்கு அதை பத்தி பயமா இருக்கு, அதை நினைச்சாலே பயமா இருக்குங்கிறது. ரைட். Yes, Sumati ma'am, next one. Careful. I am focused of that one. No. About that, sir. Focused on. On that. Focus வந்தாலே I am focused on that. On that. Sorry. Focus வந்தாலே on. I am focused on that. நான் அது ரொம்ப குவிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு வந்து எப்படி இருக்கேன்னாக்கா ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கேன். என்னோட கவனம் ஃபுல்லா அதுலதான் இருக்குது. அப்படிங்கிறது உள்வாங்கிக்கணும். புவனேஸ்வரி, நெக்ஸ்ட் ஒன். I am free dash that. I am free from that. பியூட்டிஃபுல். அருமையா கொண்டு வராங்க பாருங்க. அப்படியே சப்ஜெக்ட் வகுப்புல ஏன் சொன்னதுன்னு தெரியலைங்க. சப்ஜெக்ட் வகுப்பு ஈஸி தானே. All right. Yeah, Abraham ma'am, I am frustrated. சொல்லிடலாமா? Sir, I am frustrated on him. இன்னொரு வாட்டி சொல்லுங்க பாப்போம். I am frustrated about him. Yes, I am frustrated about him. The worried, concerned, nervous, frustrated,
அந்த நெகட்டிவ் எமோஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த about தான் வரும். பாருங்க ஃபியூரியஸ் வந்து பாருங்க ஐ அம் ஃபியூரியஸ். ஃப்ரஸ்ட்ரேட்டட் about youனா தமிழ்ல ஐ அம் ஃப்ரஸ்ட்ரேட்டட் about youனா தமிழ்ல வெறுப்படைகிறதுங்க சார். ஆமா அவனால வெறுப்பா இருக்கு, ஐயோ அவனை தாங்க முடியல அப்படிங்கிறது தான். ஐ அம் ஃபியூரியஸ் டேஷ் இட். ஃபியூரியஸ்னாக்க புவனேஸ்வரி ஃபியூரியஸ்னா என்னவா இருக்கும்? ஐ அம் ஃபியூரியஸ் டேஷ் இட். அவன் ஃபியூரியஸா இருக்கான்பா. I'm பயமா? furious about it. ஃபியூரியஸ்னா என்ன? ஐயப்பராஜ் சார் சொல்ல வர்றாரு. சார் ஆங்கிரி சார். பயங்கர கோபத்துல இருக்கிறது, பயங்கரமான கோபத்துல இருக்கிறது. அன்றைய சாதாரண கோபம், கடும் கோபம். எஸ், இந்த மாதிரி எமோஷன் about it. நோட் பண்ணிக்கங்க. நீங்க இங்கிலீஷ்ல நோட் பண்ணணும், தமிழ்ல பண்றீங்களா இல்லையா இங்கிலீஷ்ல நோட் பண்ணணும். அதை எனக்கு படிச்சு காட்டணும், எனக்கு அதை படிச்சு காட்டணும். ஐயப்பராஜ் சார் நெக்ஸ்ட் ஒன். So I am grateful dash this. கிரேட்ஃபுல்னா என்னங்க? கிரேட்ஃபுல்னா அபாரமான இல்ல, நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அந்த கிரேட் GREAT கிடையாது. ஐ எம் கிரேட்ஃபுல், நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். on this sir, grateful on this. இல்ல, எப்பயுமே கிரேட்ஃபுல் வந்தா தேங்க் வந்தா என்ன வருங்க? தேங்க்ஃபுல்னு வந்தா என்ன வரும்? அதுவும் பின்னாடி பார்க்க போறோம். தேங்க்ஃபுல் கிரேட்ஃபுல்னா ஒரே வார்த்தை தான் வரும். Sir, half thanks. எப்பயுமே ஃபார் தான். Alright, far. Halfway through this one, we have 30 minutes to go. We should be able to do this. I am hopeful, Abraham ma'am. Sir, I am hopeful on this. மிஸ் பண்றீங்களா? ஏதோ ஒன்று மிஸ் பண்றீங்களா? Hopeful. In this சொல்லுவாங்க சார். I am grateful. For this. No, it is going to be hopeful about this. I am hopeful about this. Hopeful. For this வராது. Hopeful about this. Happy. I am happy. Happy about this. அவ்வளவுதான். Hopeful about this வந்து நம்பிக்கையோட இருக்கேன், நன்றியுணர்வோட இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இதை பத்தி எனக்கு சந்தோஷமா இருக்குது about this. நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் டஃபா இருக்குதா? அது படிங்க பாப்போம். நெக்ஸ்ட் ஒன் படிங்க பாப்போம். I am hopeless dash it. அதுல நம்பிக்கை இல்லாம இருக்கேன் அப்படிதான். இது about வராது. I am hopeless on it. இல்ல, I am hopeless at it. நோட் பண்ணிக்கங்க. hopeless வந்து at வரும். நிறைய இது வந்து அடிக்கடி பயன்படுத்துவோம். இது அந்த அளவு அடிக்கடி பயன்படுத்த மாட்டோம். பட் இந்த நெக்ஸ்ட் வரப்போறது எல்லாமே இன்ட்ரெஸ்டட்னாலே பண்ணிடுவோம். இன்ட்ரெஸ்டட்னா என்ன வரும்? புவனேஸ்வரி. I am interested. Yes, interested. For that interest. I am interested for that. No, நான் அதுல ஆர்வமா இருக்கிறேன், இன்ட்ரெஸ்டோட இருக்கேன். In sir. எப்பயுமே இன்ட்ரெஸ்டட். I am interested to that. No, in that. அந்த டூ விட்டுணும். அந்த டூ தான் நம்மள கஷ்டப்படுத்துது. I am interested in that. எதுக்கு இன்ட்ரெஸ்டட்னு வந்தாலே இன்னுதான் வரும். I am interesting எல்லாம் சொல்லிட கூடாது. I am interested, I am interestingனு ஒரு பிரயோகம் கிடையாது. I am interested தான் நிறைய பேர் தமிழ்ல நம்ம I am interestingனு போட்டுற கூடாது. I am interested in that. இந்த interested verb கிடையாது. சுமதி மேம் இது புரியுதுங்களா? இது verb கிடையாது, இது adjective. இந்த கிளாஸ் ஃபுல்லாவே adjective மையமா வச்சு ப்ரொபோஷன் வச்சு கனெக்ட் பண்ணி noun pronoun கொண்டு வந்து சப்ஜெக்ட் verb ஸ்ட்ராங் பண்றோம். அதுதான் இது. ஒரே சமயத்துல நிறைய வேலை பண்றோம். ஆனா இந்த இடத்துல நம்ம பாசிவ் வாய்ஸ் பத்தி பேசவே கூடாது. இது பாசிவ் வாய்ஸ் கிடையாது. I am interested in ஸ்ட்ரக்சர் நம்பர் 1. ஆக்டிவ் வாய்ஸ் சிம்பிள் பிரசன்ட். நான் எப்படி இருக்கேன்? ஆர்வமா இருக்கிறேன் அப்படின்னு என்னோட பண்பை குறிக்குது. அதனால இது அட்ஜெக்டிவ். இது வந்து வேர்பு கிடையாது. அதே மாதிரி I am involved அதே மாதிரி தான். இது அட்ஜெக்டிவ், வேர்ப் எல்லாம் கிடையாது. பண்பை குறிக்குது. நான் ஈடுபாட்டுடன் இருக்கிறேன். In this sir, I am involved in this. இன்வால்வ்னு வந்தாலும் இன்னுதான். இதுதான் பாத்துக்கணும். இன்ட்ரெஸ்ட்னு வந்தா உடனே நினைப்பாரு. இன்வால்வ்னு வந்தா உடனே நினைப்பாரு. அன்னைக்கு அவர் சொன்னாரு இன்வால்வ்டுக்கு அப்புறம் இன்னுதான். நீங்க பேச ஆரம்பிச்ச படான்னு இன்னும் போட்டு முடிச்சுட்டு போயிடும். இங்க பாருங்களேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க.
மாரீஸ்வரன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 5வது காலத்தை பாருங்க. திஸ் இட்டு தட்டு ஒண்ணும் இல்ல. ஒரு 2-3 வார்த்தையை தான் திருப்பி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இங்க பாருங்க இந்த இத ஒரு 5-6 வார்த்தை தான் வந்துட்டே இருக்கு. ரைட்? இதுக்கு அதுங்க. எதுக்கு நம்ம படிக்க சொல்றோம், கேட்க சொல்றோம்னா, இது நல்லா படிக்கிறவங்க, பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியே அந்த ஒரு 4 புக்கு படிச்சோம்னா முடிஞ்சு போச்சு. 1வதுல இருந்து 5வது வரலும் படிக்கிற பசங்க ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல உள்ள இங்கிலீஷ் புக்கை மட்டும் எடுத்து பார்த்தோம். நம்ம ஸ்டேட் போர்டு பிரமாதமா பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல உள்ள 1வதுல இருந்து 5வது வரலும் உள்ள இங்கிலீஷ் புக் எடுத்து பார்த்தாலே இது எல்லாமே அக்கு வேற ஆணு வேற பண்ணுவோம். சும்மா படிச்சா போகும். ஓகே சார். அவ்வளவு பிரமாதமா இருக்கும். இந்தியாலயே அந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்களா எந்த ஸ்டேட்லயும் தெரியல எனக்கு. ஆனா தமிழ்நாட்டோட ஸ்டேட் இதுல பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கு. அது சிபிஎஸ்இ சிலபஸை விட டாப்பா இருக்கு அந்த இங்கிலீஷ் புக். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஐ எம் இன்சிஸ்டன்ட் டேஷ் தட். என்ன அர்த்தம்? இது வந்து ஈடுபாட்டோட இருக்கு. இதுக்கு என்ன போனஸ்? என்ன அர்த்தம் இருக்கு? I am insistent dash that. எஸ். இன்சிஸ்டன்ட்னா வலியுறுத்துறது. நான் அதை வலியுறுத்துறேன். நான் அத வலியுறுத்துறேன். வலியுறுத்துறேன். ஆனா அவன்கிட்ட நான் அதை சொல்றேன். இது பண்றான்னு சொல்றேன். For that one. இல்ல இன்சிஸ்ட் ஒரே வார்த்தை தான். Sir, on that. அவ்வளவுதான். இன்சிஸ்டுக்கும் ஆனுதான். சூப்பர். எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குரிய டயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பாத்துக்கலாம். Now, அபிராமி மேம். I am keen. Keen on doing. கீனான்னா அவ்வளவு ஆர்வத்தோட, கூர்மையா அவ்வளவு ஆர்வத்தோட இருக்க. கீன் வந்து ஆண் தான் வரும். I am keen on doing that. Keen on. Yes, Ibrahim sir. I am known dash that. About sir. I am known about. இல்ல தமிழ்ல என்னன்னு சொல்லுங்க. அத பத்தி எனக்கு தெரியும். இல்ல. Known. கில்லாடி. I am famous dash that. I am known dash that. Sir, by that. இல்ல. I am famous dash that. For. அதுக்கு பேர் போனவன் நானு. அதுக்கு பேர் போனவன். Popular for that. I am known for that. I am famous for that. அப்படியே ஒரே குரூப்பா வரும். அபிராமி மேம், I am mad dash him. என்ன அர்த்தங்க? Sir, இதுல I am known as that அது known as வரலாம். I am known as போட்டு ஆக்சுவல் பேரையே போட்டுருவான். அதாவது I am known as கில்லி அப்படின்னு நீங்க சொல்றீங்க வச்சுக்கலாம். கில்லி என்று அழைக்கப்படுகிறேன். Yes sir. ஆனா இதுக்கு வந்து known as that வராது. known for that தான் வரும். அதுக்கு நான் பேர் போனேன். Okay sir. இந்த known as என்ன தெரியுங்களா? அந்த is known as, it is known as, they are known as அப்படிங்கிறது அப்படி வரும். அழைக்கப்படுறது. they are called வர்றது. Yes sir. So I am mad dash him. I am mad on him. ஆஹா. I am mad at him. At him. தமிழ்ல சொல்லுங்க. mad at him. பைத்தியமா இருக்கு. அவன் மேல பைத்தியம் அப்படியே பண்ணிவிட. அவன் மேல பைத்தியமா இருக்கு. இல்ல. அவன் மேல பைத்தியமா இருக்குன்னு சொல்ல முடியாது. அவன் மேல mad அமெரிக்கன் வேர்டு. யூகேல மேட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆங்கிரின்னு யூஸ் பண்ணுவாங்க. I am mad at him கடும் கோபத்தில் இருக்கிறேன். பைத்தியம்னா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். I am mad at him கிடையாது. I am mad at him நான் கடும் கோபத்துல இருக்கேன். Yes. Very good. Ibrahim sir, next. I am married here. No. Married up. Sir, with her. No. சொல்ல வராது. இந்த இடத்துல வித்து வராது. I am married to her. அபிராமி மேம். Married for sir. For here. இல்ல. கவிதா மேம் வந்திருக்காங்களா இன்னைக்கு? Sir. கவிதா மேம் வரலன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. வேற டிவைஸ்ல இருக்காங்க பாத்து. I am married dasher. அபிராமி மேம். To her. Wow. Married வந்தால I am married to her.
நான் married to, I am married to her, I am married to her. Very careful with that. I am nervous. பார்த்திருக்கோம் சுமதி மேம். I am nervous. I'm nervous about it. சூப்பர். அத பத்தி எனக்கு ரொம்ப பதட்டமாவே இருக்கு. அத பத்தி எனக்கு பதட்டமாவே இருக்கு. I am concerned about it, I am worried about it, I am nervous about it, I am happy about it. Look at that. ரெண்டு சைடான எமோஷனையும் அது ரெண்டு இடத்துலயும் காட்டுது பாருங்க. Right. அபிராமி மேம் நெக்ஸ்ட். ஆல்ரைட். இதுக்காகவே தெரியல அவங்க. ஐப்ராஜ் சார் சொல்லிடலாமா? I am not right with that. Notorious. No. நொட்டோரியஸ்னா கெட்ட பையன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் நொட்டோரியஸ். அவ்வளவு மோசமான ஆளு. அப்படியே ஃபேமஸ்க்கு ஆப்போசிட். புகழ்வன். நொட்டோரியஸ்னா இழிவான. எதுக்குங்க இழிவான? ஃபேமஸ்னா புகழ் வாய்ந்த. அதுக்கு ஆப்போசிட் நொட்டோரியஸ். அப்புறம் கூட ஆல்ரைட். நொட்டோரியஸ். For that sir. நொட்டோரியஸ். For that sir. அவ்வளவுதான். ஃபேமஸ்க்கு ஃபார்வர்ட். மோனேஸ்வரி நோட் பண்ணிக்கிறீங்களா? Yes, sir. நொட்டோரியஸ்னா இழிவான. ஃபேமஸ்க்கு ஆப்போசிட். ஃபேமஸ்க்கு வர்றதே இங்க வந்துரும். ஆல்ரைட். மோனேஸ்வரி நெக்ஸ்ட் ஒன். We can do it. We can make it. I am open dash that. Open. Yes. Ana sir. Open on. Open to that. I am open to this. I am open to your ideas. I am open to this. I am open to that. Yes. Okay. Sumati ma'am, okay ba? I am open to that. Sir, அது மீனிங் எனக்கு புரியலங்க சார். I am open to that. நான் ஓபனா இருக்கேன், ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், ஃப்ராங்கா. நான் வந்து அதுல வெளிப்படையா இருக்கேன். வெளிப்படையா இருக்கு. ஓகே. விஷயத்துல வெளிப்படையா இருக்கேன். வெரி குட். அபிராமி மேம் இத பத்தி நம்ம பேசுறோம் நெக்ஸ்ட் ஒன். Sir, I am இதுக்கு முன்னாடி பேசுறோம் ரிசல்ட்ஸ் வச்சு I am pleased about From sir. From. ரிலேட்டட்னு போட்டோம். about the From us. result. About the result. With the results. With the result. With the I am pleased with the results. I am related with the results. இந்த ரிசல்ட்ஸ் பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அபிராமி மேம் நெக்ஸ்ட் ஒன். I am prone with errors. நோ, ப்ரோன் வந்தா வித்து வராது. நான் தவறுகளுக்கு இயல்பாவே நான் உட்பட்டவன். நான் தவறு செய்யறதுக்கு உட்பட்டவன். எப்பயும் ஏதோ ஒண்ணு தப்பாயிடும். ப்ரோன். ஐப்ராஜ் சார், ப்ரோன் வந்தா இதுதான். For error. Sir, அது prone meaning sir. ப்ரோன்னாக்கா உட்படுறது. ஆட்படுறது உட்படுறது அடிக்கடி வருவது. இது லோகநாதன் சார் Sir, two. Off. எப்பயுமே நோட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் ஒன் புவனேஸ்வரி. அப்படியே படிங்க. கடகடன் I am protected dash. protected. I am protected அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. Protected. I am protected Off. with her. Yeah. By. Sir. நான் காப்பாற்றுகிறேன். Sir, by. By her. இல்ல, protected வந்தாலே For her. protect To her. இல்ல, ஆக்சுவலா அப்படியே ஆப்போசிட். Sir, the meaning என்ன சார் வரும்? Protected னா காப்பாத்திட்டாங்க. அவளிடமிருந்து அவகிட்ட இருந்து என்ன பாதுகாத்துட்டாங்க. ஓகே. அவ்வளவுதான். பொதுவா இது protected by வந்து ஸ்டாண்டர்டா பாசிவ் வாய்ஸ்ல வரும் மேம். அபிராமி மேம், நம்ம protectedங்கிறது அட்ஜெக்டிவ்ல போடுறோம். ஆக்டிவ் வாய்ஸ்ல அட்ஜெக்டிவ்ல போடுறோம். அதனால இது from Yes, sir. right. Very good. Ayuraj sir, I am present. I am present the meeting. Dash the meeting. There's the meeting. For the meeting. No. From the present at the meeting. At the meeting. அந்த மீட்டிங் வந்து கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வந்தாலே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மீட் பண்ணாலே அட்டு. I am present at the மீட்டிங்ல நான் வந்து இருக்கிறேன். சூப்பர். புவனேஸ்வரி நெக்ஸ்ட் ஒன்.
I am proficient dash English. தேர்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். நான் ஆங்கிலத்தில் தேர்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். Yeah, sir. In English. I am proficient in English. அட்டு போட்டக்கூடாது. இங்கு proficient இன்னுதான் fluent in English மாதிரி proficient in English. Very good. Sumati ma'am, next. I am prohibited, sir. Prohibited இந்த வார்த்தை தான் வரும். of that. No. For that. For that, sir. No. I am prohibited No. at that. At Sir, from prohibited from that. எப்பயுமே from அதுல இருந்து நான் தடை செய்யப்படுகிறேன். அதுல இருந்து நான் உள்ள போறதை என்ன தடுக்கிறாங்க. I am prohibited from entering. அதுல இருந்து நான் தடை செய்யப்படுகிறேன். So very good, very good, very good. Sumati ma'am again. I am proud of him. I am proud of it. நான் அதை பத்தி பெருமை. I am proud of him. அவனை பத்தி நான் I am பெருமை. ready for that. I am ready for that. Very good. I am ready for that. நான் அதுக்கு தயாரா இருக்கேன். Abraham ma'am, I am related dash him. Sir, Yes, do it. I'm related. With Sir, him, I'm sir. related. Related with him. From. இல்ல வித்து வராது. Sir, I'm related from him. From வராது. I am related on him. No வராது. No on வராது. Related to him. அவ்வளவு. Related to கொண்டு வரணும் எப்பயுமே கொண்டு வரணும். Very good, very good. Super. Eyebrow sir. I am removed இன்னொரு வாட்டி removed அப்புறம் என்ன வரும்? from. Yeah, very nice. Detached மாதிரி removed. பிரமாதம். Now Sumati ma'am easy அடிக்கலாம். இதெல்லாம் முன்னாடி பார்த்ததுதான். Sir, I renowned from that, sir. Renowned famous na known. I am renowned. At that. Famous, popular, renowned, famous. அதே வந்து பாருங்க. Known, resistant. Careful. Resistant for that, sir. என்ன முன்னாடி இது மாதிரி ஒண்ணு பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? Of that. இல்ல ஒண்ணும் இல்ல. ரெசிஸ்ட் பண்றது ரெசிஸ்ட் 2 வரும். நம்ம 2 பார்க்கல இன்னும். ரெசிஸ்ட் 2 இன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன்ட்ங்கற மாதிரி ரெசிஸ்ட்ல இருந்து வர்றது. ரெசிஸ்ட்க்கு வந்து 2 ரெசிஸ்டன்ட். I am resistant to that. அதுக்கு எனக்கு பிடிக்காது, அதுக்கு நான் தடையாவே இருக்கிறேங்கிறது தான். I am responsible dash the act. Easy. I am responsible for the act. அதுக்கு பொறுப்பு அந்த செயலுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் என்னோட அப்படின்னு. Very good. I am sad dash it. பாருங்க எமோஷன் வருது பாருங்க. I am sad about it. Yeah, happy about it. Very opposite sad about it. அப்படிதான் கொண்டு வரோம். Very good. We are coming down here. Last few. 85. I am sensitive dash that. Sensitive about For that. that. For that. Sensitive வந்தாலே நான் அதுல ரொம்ப நுணுக்கமா இருக்கேன். அதுல வந்து தொட்டா சினிங்கி. I am sensitive in that. No, தொட்டா சினிங்கி. On that. No, 2-letter word. I am sensitive of that. No, 2-letter word. Two, Sir, sir. on, Sensitive sir, to. on. Two. To Sensitive that. to. Sensitive to that. நான் அதுல ரொம்ப அதுல வந்து இதா இருக்கேன். நான் சென்சிட்டிவா இருக்கேன். I am separated dash them. Easy. From them. Very good. இத வச்சு கெஸ் பண்ணிடலாம். நம்ம different removed அப்படி எல்லாம் வரப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துரும் from. I am serious. Of இதுல ரொம்ப offer. Series about us, sir. Series about or of. I am serious. Sir, on it. No, I am serious about it. தான். ஆன்ல வந்து செகண்டரியா வரும் உங்களுக்கு. The best word வந்து about தான். I am shocked as his word. I am shocked about his of his words. About சொல்ல வேண்டாம் இந்த இடத்துல. I am shocked of his words. No. Shocked. From his words. No. Far, sir. இல்ல, நீங்க நினைக்காத ஒரு வார்த்தை. Okay. நினைக்க கூடாது. Passive voice இல்ல, by his words. By his words, sir. Passive voice கிடையாது இது. By his words இது preposition தான். I am silly dash the mistake. Easy. Silly னு வந்தாலே இந்த வார்த்தை தான். அபிராமி மேம், silly னு வந்தாலே இந்த வார்த்தை தான்.
Two, sir. Two the mistake. It is silly dash you. For, sir. For the No, mistake. it is silly dash you. True, sir. No, 2 letters. It is silly dash you. By, sir. Silly. By No. the. It's silly At of the mistake of the mistake. silly of the mistake. I'm silly of you, silly of the mistake. நீங்க வந்து அதை போட்டே ஆகணும். Silly in கிடையாது, silly of. I am similar dash him. Easy. Sir, two, sir. அவன மாதிரி இருக்க சிமிலர் வந்ததுதான். Two. அவ்வளவுதான். Very good, very good, very good. 13 minutes to go. We can do it. I am skeptical. என்ன doubt? Skeptical, not doubtful. Dash that. Of that. No. Skeptical was the 5-letter word starting with the A. About that. Sir, about them. Skeptical nale about தான் வரும். Skilled, very good. Skilled வந்து perfect. Skilled. Clever. For that word. No. Skilled, clever, perfect. Skilled at that work. அவ்வளவுதான். Good, bad, மெல்ல skilled, perfect எல்லாமே. Super. அதுல திறமையுடையவனாக இருக்கிறேன். I am specialized. அதுல வந்து சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். Specialized வந்தா இதுதான். At it. No. I'm specialized. Involved, experienced, specialized. Look at that experienced. Forward. Notes about experienced. Half it, sir. Experienced பார்த்திருப்பீங்க, involved பார்த்திருப்பீங்க. அதே வார்த்தை அதே கேட்டகரி. Experienced in, specialized in it. In it, sir. In it. அவ்வளவுதான். அந்த கேட்டகரி வந்து last 10. We can make it. Last 10. I am struggling dash it. Big word, big word. 4 letters. Sir, about it. நம்ம எல்லாருமே struggle பண்றோமா இப்ப? With it, sir. With it. We are struggling with it. So she is not struggling with it. Very good. Very good. Sumati ma'am is not struggling with it. She is okay. Very good. Very good. Now, Abraham ma'am, இந்த கேட்டகரி இப்ப கண்டுபிடிச்சலாம், ஈஸியா கண்டுபிடிச்சலாம். Successful. Sir, I am successful with the job. Oh, I am successful. Dash it. For. Oh. I'm successful. Of the job. No, 2 letters. 2 letters. We can make To the job, sir. To the job. In, sir, In the in job. the job. In the job. success, failure. Good. At the job, sir. Bad. Sir, at the Successful at the job. Two. at the job. At the job. At the job. நல்லா பாத்துக்கங்க. இது ஈஸியா அந்த கேட்டகரியை கொண்டு வந்துடலாம். I am superior dash him. Easy. அவனை விட பெரிய ஆளு. With him. Superior to him. Superior to, similar to him. அவன மாதிரி இருக்கேன், அவனை விட சூப்பரா இருக்கேன். Superior to him, similar to him. சூப்பரா அடிச்சாங்க. Sure. I'm sure of that. Half விட இன்னொரு better word ஒண்ணு இருக்கு. About is right on word, super on word. I'm sure about it. I'm sure of that. ரெண்டுமே ஓகே தான். Thankful, grateful. I'm thankful for that. Can you repeat I'm thankful for that. for that? தமிழ்ல அதுக்கு நான் நன்றி உள்ளவன் சொல்றேன். நல்ல. இப்ப sure about it தமிழ்ல அதற்கு அத பத்தி நான் உறுதியா இருக்கேன். அத பத்தி நான் உறுதியா இருக்கேன். Now come to this. Terrible. Can you read this? I am terrible of it. About it, sir. no. எந்த கேட்டகரி வந்து பாருங்க. Terrible, na? மோசமா இருக்கிறது. மோசமா இருக்கிறது பார்த்தோமே. awful பார்த்தோமே. Sir, at it. I'm terrible at it. அவ்வளவுதான். ஏன் இப்ப நம்ம கஷ்டப்படுறோம்? ரொம்ப சிம்பிள். At. Yes, I am terrible. நான் மோசமா இருக்கேன். I am tired dash it. Careful. I am tired dash it. என்ன அர்த்தம் இதுக்கு? I am tired. நான் சோர்வா இருக்கேன்னு சொல்றேன். ஆமா, ஆனா நம்ம யாருமே இப்ப சோர்வா இல்ல. 9:20 அலர்ட்டா தான் இருக்கும். I am tired dash it. Tired in it. No, Abraham ma'am. Sir, I'm tired I'm to it. tired of it. Two வராது. Sir, I'm tired of. Off தான். I am tired of it. Okay. பிரச்சனை எழுதிக்கங்க. I am tired of it. I'm tired of சொல்லி அழுத்து போச்சுங்கறாங்கல்ல, அதேதான். Now next one, Sumati ma'am. I am trained for that work. இல்ல, ஃபார் வராது. Of that work, sir.
From No. the work. Train to Do train. that work. இப்ப அது எப்படி கனெக்ட் பண்ணா எக்ஸ்பீரியன்ஸோட கனெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸோட கனெக்ட் பண்ணலாம். ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். வேலைக்காக நான் ட்ரெயின் பண்றேன். எக்ஸ்பீரியன்ஸோட உங்களால கனெக்ட் பண்ண முடியும். Can we do it? At, sir. Inna, sir. Sir, I am trained by that work. No. In that work. And trained in that work. Experience that were trained in that work. Trained in that work. Trainedங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. I am unaware dash that. இதுக்கு என்ன அர்த்தம்? Unaware of. Aware அதே மாதிரி unaware வரும். சூப்பர். Unaware, sir. Meaning? Unaware-னாக்க எனக்கு தெரியாம இருக்கு. I am aware of it-னா எனக்கு தெரிஞ்சிருக்கு. I am unaware of it-னா எனக்கு தெரியாம இருக்குது அப்படிங்கிறது தான் அது. நான் இப்படி ஒரு வார்த்தை போடுவோம். எனக்கு இன்னொரு I am talented. I am talented. அட்டே நீங்க போட்டுக்கலாம். நத்திங் ராங். ஆனா அமெரிக்கன்ஸ் வந்து சம்லாட்டி டேலண்டட்னு போடுவாங்க. டேலண்ட்லாம் பெரிய பொதுவா உள்ள ஒரு பெரிய விஷயம். ஸ்கில்டுனா ஒரு பர்டிகுலர் இதுல உள்ளது. அதனால அவங்க டேலண்டட் இன்னுன்னு அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. யூகேல டேலண்டட் பண்ணுவாங்க. அதனால டேலண்டட்னா வச்சுக்கலாம், இல்ல ஃபுல்லா உள்ளதுக்கும் வச்சுக்கலாம். ரைட். Now I just want to say that unhappy னு வந்தாக்கா இப்ப uncertain வந்து என்ன பண்ணுவீங்க? All right. I'll go with this. ஒரு 2-3 வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன் டைம் இருக்கிறதுனால. I am uncertain. Certainக்கு என்ன போட்டீங்க? அது பார்க்க முடியுமா? குயிக்கா பார்க்க முடியுமா? Uncertain of that. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அந்த அன்னவேருக்கும் இது மாதிரி தான் உள்ளது. இதுல வச்சு நீங்க நிறைய அது வந்து பிடிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 100க்கு மேல பண்ணியிருக்கோம். எனக்கு முக்கியமா வேண்டியது என்னன்னா, இத வந்து நம்ம சொல்றப்பே நிறைய தடுமாற்றம் இருந்தது. சிலது கரெக்டா சொல்லிட்டோம், சிலது கஷ்டமா இருந்தது. இதுல வந்து இது பண்ண வேண்டியது என்னன்னா, சாட்டர்டே சண்டே டைம் இருக்குது உங்களுக்கு. யூ கேன் டூ இட். இதை நீங்க படிச்சு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி படிக்கணும். நீங்க வந்து எனக்கு அனுப்புறதெல்லாம் அடுத்த விஷயம். நம்ம அனுப்புறதுன்னு சொன்னதுக்கு காரணம் வந்து என்னன்னா, நீங்க பண்ணணும்னு. இடையில ஒரு நாள் டைம் எடுத்துட்டு பண்ணாலும் பரவாயில்ல. நான் போன பேட்ச் எல்லாம் பொதுவா என்ன பண்ணுவோம்னாக்கா ரைஸ் அப்படியே வைப்போம். இந்த லாஸ்ட் 2 பேட்சை தான் டெய்லி வைக்கிறது. டெய்லி வைக்கிறதுனால ஹோம்ஒர்க் நீங்க பண்றது ரொம்ப குறைச்சலா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த 2 பேட்சஸ்க்கு முன்னாடி உள்ளது அல்டர்னேட் டேஸ் வைப்பேன். மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே. அப்ப நிறைய பேர் அந்த ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஹோம்ஒர்க் பண்றப்ப அந்த ரிசல்ட் நல்லா வரும். இப்ப பாருங்க, இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். சப்ஜெக்ட் வெர்ப் வந்து நிறைய பேருக்கு வந்து கஷ்டமா இருக்கு. இது கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணு. இந்த ஐ இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து வி போடலாம், யூ போடலாம், யூ போடலாம், ஹீ போடலாம், ஷீ போடலாம், தே போடலாம். அந்த 8 வார்த்தைகளை எது வேணாலும் இதுல போடலாம். அப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு சப்ஜெக்ட் வர்றதுல கஷ்டமா இருக்குன்னாக்கா இந்த மாதிரி ஃபார்முலேட் பண்ணணும். மண்டே என்ன பண்ண போறோம்னா, இந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த வேர்பை வச்சுக்கிட்டு இந்த அட்ஜெக்டிவ் தூக்கிட்டு ப்ரொபோசிஷனை கொண்டு வர போறோம். ஸோ அது வேர்ப் பிளஸ் ப்ரொபோசிஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு 100 எடுத்து பண்ணுவோம். நம்ம பண்றப்ப உங்களுக்கு வந்து எகெயின் இந்த சப்ஜெக்ட் வேர்ப்ல உள்ள இஷ்யூஸ் எல்லாமே தெளிவாகும். ஆனா இதை நீங்க மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணணும். எகெயின் இந்த அட்ஜெக்டிவ் மட்டும் தூக்கிட்டு வேர்பை சப்போர்ட்டிங் மெயின் வேர்பா கிளாஸிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோசிஷன் போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நவுன் ப்ரொனவுன் போடுவோம். சின்ன சேஞ்ச் தான் பண்ணுவோம். இதே மாதிரி ஒரு 100 இருந்து நம்ம பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஓவர் த வீக்கெண்டு இதை பார்த்துக்கணும். ஃபாண்ட்னா அது அட்ஜெக்டிவ் தான் தெரியணும் உங்களுக்கு. பெயர் உரிச்சொல் தான். அது மூலமா இந்த வார்த்தையும் உங்களுக்கு தெரியுது, இது வேர்ப் இல்லைன்னு தெரியுது. பார்த்தா அசம்பிளி வேர்ப் மாதிரி இருக்கும், அது வேர்ப் இல்லை. அடிக்கல் வேர்ப் மாதிரி இருக்கும், அது வேர்ப் கிடையாது. ஏன்னா இது வந்து காம்ப்ளிமெண்டா வருது, அட்ஜெக்டிவ் தான். இது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்டா வருது. இங்க பாருங்க, அசோசியேட்டட் வேர்ப் கிடையாது. ஆனா நம்ம மண்டே பார்க்க போறதுல ஐ அசோசியேட்டட் இங்க வரும். ஆம தூக்கிட்டு இங்க போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி மாறும். அந்த மாற்றத்தை இது பண்றதுக்கு தான் நம்ம இது அட்டாச்ங்கிறது வேர்பு கிடையாது, அட்ஜெக்டிவ். இதுல உள்ளது எல்லாமே எதுவுமே வேர்பு கிடையாது. இந்த லைன்ல உள்ளது கமிட்டட் பாத்தீங்கன்னாக்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இஃப் யூ கேன் லுக் அட் இட், ஒரே ஒரு இது ஒரே நிமிஷம் மட்டும் எடுத்துட்டு சொல்லிடுறேன். இது எங்க வருது, இது என்ன, அந்த அட்ஜெக்டிவ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு. இப்போ வந்து
அட்டாச்னு போட்டோம். இது அட்டாச் V1 வருது. ரைட், குயிக்கா சொல்லிடுறேன், 2 மினிட்ஸ்க்கு மேல எடுக்க மாட்டேன். அட்டாச்ட், ரைட். நான் பார்த்துக்கணும், அட்ஜெக்ட்னு சொன்னா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். மொத்தமே 7, 8 தான் இருக்கு. அட்டாச், அட்டாச்ட், அட்டாச்ட், attaching, attaches. ஓகே, இப்போ இருக்குல்ல V1 V2 V3 1 2 3 போடுறேன். V1 போட்டு உங்களுக்கு குழப்ப விரும்பல. 1 2 3 4 5 6. இந்த 6ங்கிறது நவுன். யாருக்காவது தெரியுமா எப்படி மாறும்னது? அட்டாச்சிங். அட்டாச்சிங் கட்டாயமா ஒன்று வரும், ஜெரண்ட்ல வர்றது. அழகா இருக்குங்க. இது இல்லாம ஒரு பிக் வேர்ப் நவுன் இருக்குது பாருங்க. ATT ACH 4 letters are missing. 4 letters are missing. அட்டாச்சபிள். இன்னும் அட்டாச்சபிள் எங்க வருது பாருங்க, அட்டாச்மெண்ட். ஓகே, இந்த 7 இருக்கு பாத்தீங்களா, இந்த 7 தான் அட்ஜெக்டிவ் நம்ம பார்த்தது. இப்ப அழகா சொன்னாங்க ஒண்ணு அட்டாச்சபிள். இன்னொன்னு வந்து அட்டாச்சபிள் வந்து நல்லா பாருங்க. இந்த அட்டாச்சபிள் இங்க அட்டாச்ட், அட்டாச்சிங். இப்ப நான் எப்படி சொல்றேன், இட் இஸ் an attached item. It is an attached item. இது வந்து ஒரு அட்டாச் பண்ணப்பட்ட ஒரு it is an attached item. இப்ப பாருங்களா என்ன மாதிரி ஐட்டமா, அட்டாச்ட் ஐட்டம்ங்கிறது நவுன். அதோட பண்பை பிடிக்கிறது அட்டாச்சிங் வந்துருச்சா. அட்டாச்சபிள் இங்க இருக்கிறதுனால இங்க கொண்டு வரலாம். பாருங்க அட்டாச்சபிலிட்டி. இந்த ஃபேமிலி நெக்ஸ்ட் வீக் இன்னும் தெளிவா கொண்டு போவோம். இந்த அட்டாச்சபிலிட்டி, அட்டாச்சபிளி நம்பர் 8. ஒரு வார்த்தை தெரியும், ஒரு வார்த்தை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 10 வார்த்தை இருக்கு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு இந்த வேர்ப் இது பண்ணதுக்கு அப்புறம் அதை பத்தி நிறைய பேசலாம். இந்த இருக்கு இல்லையா, இந்த அட்டாச் வந்து நம்பர் 7, அதுதான் நீங்க பார்த்தது. பட் இந்த அட்டாச் நினைச்சிடக்கூடாது, இந்த வேர்புன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த அட்டாச் இந்த அட்டாச் நினைச்சிடக்கூடாது. இந்த அட்டாச் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தது. ஸோ இதை பத்தி இன்னும் தெளிவா மண்டே அன்னைக்கு வேர்பை வச்சு பண்ணி இந்த ஃபேமிலி அப்படியே கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் 5 daysல உங்களுடைய ஹோம்ஒர்க் நீங்க பண்ண முடியலன்னா அதுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். பட் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். ஸோ அப்பதான் வரும். இந்த ஒவ்வொரு சென்டென்ஸும் இதுல முக்கியம். அது மாரி மண்டே பார்க்க போற 100 சென்டென்ஸும் திருப்பி முக்கியம். அது அதுக்கு முன்னாடி வீக்கெண்ட்ல ஒரு மாதிரி எல்லாமே பார்த்து வச்சிருங்க. We will say I will see you on Monday at 8:15 PM. நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸல் உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். Thank you, sir. Thank you very much. Thank you so much. Okay, sir. Thank you, sir. Thank you, sir. Good night. Thank you. Good night.